அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள் அசோக். இன்றைக்கி +2 ஃபிசிக்ஸில் எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன் அண்ட் அல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படிங்கிற சாப்டரில் பாலி அண்ட் 3 ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஃபேஸ் ஜென்ரேட்டர் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். சிங்கிள் ஃபேஸ் ஜென்ரேட்டரில் என்ன சொல்லியிருந்தேன்னா ஒரே ஒரு காயில் வவுண்டிங் அண்ட் தென் ஒரு சைலண்ட் போல் மேக்னெட் மட்டும்தான் இருந்தது. இப்போ இது பாலி ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா மோர் தேன் ஒன் காயில் இன் ஆர்மச்சூர் கோர். அப்போ ஆர்மச்சூர் கோரில் ஒரு காயிலை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லியிருப்போம், பாலிஃபேஸ் ஜென்ரேட்டர். அப்போது ஒரு காயிலேருந்து ஒரு ஃபேஸ் எடுத்தோம் அப்படின்னா அப்போது நாம் அந்த ஜென்ரேட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒவ்வொரு காயில் என்ன பண்ணியிருக்கோம், இண்டிவிஜுவலாக ஒரு இன்டியூஸ் இஎம்எஃப்பை ப்ரொடியூஸ் பண்ணும். சரிங்களா? அந்த ஜென்ரேட்டர்ஸை தான் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், பாலி ஏசி ஜென்ரேட்டர் ஆர் பாலிஃபேஸ் ஜென்ரேட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும். அதே தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மே ஹாவ் மோர் தென் ஒன் காயில் இன் தி ஆர்மச்சூர் கோர் அண்ட் ஈச் காயில் ப்ரொடியூஸ் அண்ட் அல்டர்னேட்டிங் இஎம்எஃப் இன் திஸ் ஜென்ரேட்டர்ஸ் மோர் தேன் ஒன் இஎம்எஃப் இஸ் ப்ரொடியூஸ். அப்போது மோர் தேன் ஒன் இஎம்எஃப்பை ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அப்படின்னா ஆர் மோர் தேன் ஒன் காயில்ஸ் ஆர்மச்சூர் கோரில் இருந்தது அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் அ பாலிஃபேஸ் ஜென்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுதுங்களா? ரைட். இப்போ நம்ம இண்டஸ்ட்ரி லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக 3 ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டர்ஸ் 3 ஃபேஸ் லைன் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ 3 ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்மச்சூர் கோரில் எத்தனை இருக்கணும், 3 காயில்ஸ் இருக்கணும். சரிங்களா? ரைட். இஃப் தெர் ஆர் 2 alternating EMF produced in a generator, it is called a 2 phase generator. In some AC generators there are 3 separate coils which would give the 3 separate EMF, hence they are called a 3 phase AC generator அப்படின்னு சொல்லிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? சிங்கிள் ஃபேஸ் அப்படின்னா ஆர்மச்சூர் கோரில் ஒரு காயில் மட்டும் இருக்கும். பாலிஃபேஸ் அப்படின்னா மோர் தென் ஒன் காயில் இருந்து டிஃப்ரெண்ட் இஎம்எஃப்பை கொடுத்தது அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு காயிலும் இன்டியூஸ்ட் இஎம்எஃப்பை ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அப்படின்னா, அல்டர்னேட்டிங் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அப்படின்னா தட் இஸ் அ பாலிஃபேஸ் ஜென்ரேட்டர். சப்போஸ் ஆர்மச்சூர் கோரில் 2 காயில்ஸ் இருந்தது அப்படின்னா ஆர் 2 alternating EMF ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் அ 2 ஃபேஸ் ஜென்ரேட்டர். சேம் அதே இது ஜென்ரேட்டரில் 3 செப்பரேட்டட் காயில் இருந்து 3 alternating EMF ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் அ 3 ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்ல முடியும். புரிஞ்சுதுங்களா? இப்போது நாம் 3 ஃபேஸ் ஜென்ரேட்டரை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். இப்போ சிங்கிள் ஃபேஸ் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டேட்டர் இருந்தது, அதுக்குள்ளே என்ன வச்சுருந்தோம், நாம் ரோட்டர் இருந்தது. இப்போ ரோட்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே என்ன இருந்தது, ஒரு சைலண்ட் போல் மேக்னெட் இருந்தது. சேம் அதே செட்டப் தான் இங்கே கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டரில் பார்த்தீங்கன்னா பிக்யூஆர்எஸ் அப்படிங்கிற சிங்கிள் காயில் மட்டும்தான் இருந்தது. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அப்போ இதை பிக்யூஆர்எஸ் அப்படிங்கிற காயில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரைட் அதே மாதிரி 2 செட்டு ரிமைனிங் 2 செட். அப்போ டோட்டலாக எத்தனை இருக்குது, 3 செட்டு காயில்ஸ் இருக்குது. அப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த மேக்னெட்டோட இனிஷியல் பொசிஷன் இதை வச்சுக்கணும் அப்படின்னா அப்போ அந்த மேக்னெட் இனிஷியலாக இருக்கும்போது இன்டியூஸ் இஎம்எஃப் 0. இப்போ இந்த காயிலுக்கு பக்கத்தில் போச்சு அப்படின்னா இது என்ன இருக்கும், அப்போ இந்த மேக்னெட்டும் காயிலும் ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக வரும்போது இந்த காயிலில் இன்டியூஸ் இஎம்எஃப் மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ இந்த காயிலுக்கு ரொட்டேட் ஆகும்போது இங்கே பர்பண்டிகுலராக இருந்துச்சு அப்படின்னா இங்கே என்ன இருக்கும், இஎம்எஃப் மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ இதே மாதிரி அந்த சைலண்ட் போல் மேக்னெட் ரொட்டேட் ஆகும்போது எந்த காயிலுக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் வருதோ அங்கே என்னவாக இருக்கும், இன்டியூஸ்ட் இஎம்எஃப் மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு காயிலுக்கும் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். புரிஞ்சுதுங்களா? ரைட். இதை பற்றி என்ன பண்ணலாம், இப்போ இதனோட அரேஞ்ச்மெண்ட் என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். In the simplified constructions of 3 phase AC generator, the armature has a 6 slots cut in inner rim. இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த 3 ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டர் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேட்டரில் பார்த்தோன்னா எத்தனை இருக்குது, 6 ஆர்மச்சூர் கோர் ஹேஸ் 6 ஸ்லாட்ஸ் இருக்குது. இது 1 2 3 4 5 6 ஸ்லாட் எடுத்துருக்குங்களா. இந்த 6 ஸ்லாட்லையும் என்ன பண்ணியிருக்கோம், காயில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். சரிங்களா? ரைட். இப்போ ஒவ்வொரு ஸ்லாட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள், இப்போ 1வது ஸ்லாட் 2வது ஸ்லாட் இந்த 2 ஸ்லாட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் சரி பார்த்திங்க அப்படின்னா 60 டிகிரியாக இருக்கும். சரிங்களா? ரைட். 6 ஆர்மச்சூர் கண்டக்டர்ஸ் ஆர் மவுண்டட் இன் தீஸ் ஸ்லாட்ஸ். இப்போ இதெல்லாம் ஒன் வேர்டில் கேட்கலாம். ஒவ்வொரு ஸ்லாட்ஸுக்கும் இடையில, அதாவது 3 ஃபேஸ் ஜென்ரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு ஸ்லாட்ஸுக்கும்
இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ் என்ன அப்படி மாதிரி கேட்கலாம். ஸோ என்ன சொல்லி எழுதிக்கோங்க, 60 டிகிரி. ஓகேங்களா? ரைட். இப்போ இது the conductors 1 and 4 are joined in series to from coil 1 to form a coil 1. இப்போ இந்த ஸ்லாட் 1 எடுத்துக்கோங்க, 4 எடுத்துக்கோங்க. இப்போ என்ன படுத்திக்கலாம், BQRS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயில் எடுத்துக்கலாங்களா. அப்போ இந்த சீரீஸ் காம்பினேஷன் என்ன பண்ணியிருக்கோம், 1ஐயும் 4ஐயும் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது என்னவாக இருக்கும், காயில் 1 அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா the conductors 3 and 6, இப்போ இந்த ரெண்டு படுத்துக்கும் 3யும் 6ஐயும் கனெக்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன், காயில் 2ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி 2 and 5 என்ன பண்ணி எடுத்திருக்கேன், காயில் 3 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். அப்போ டோட்டலாக ஒரு 3 ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டரில் 3 காயில்ஸ் எடுத்திருக்கோம். அப்போ காயில் 1 அப்படிங்கிறது ஸ்லாட் 1ம் 4ம், காயில் 2ங்கிறது ஸ்லாட் 3யும் 6ம், காயில் 3 அப்படிங்கிறது ஸ்லாட் 2ம் 5ம். இது எல்லாமே ஃபார்மாக என்ன பண்ணுது, நமக்கு 3 டைப் ஆஃப் காயில்ஸை கொடுக்குது. சரிங்களா? ரைட். அதே மாதிரி ஸோ தீஸ் காயில்ஸ் ஆர் rectangular in shape and are 120 degree apart from one another. இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்குது, எல்லாமே ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது. அப்போ இன்னொரு காயில்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இது காயில் 1, இது காயில் 2. அப்போ காயில் 1 அண்ட் காயில் 2க்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் என்னவா இருக்குது, 120 டிகிரி தூரத்தில் இருக்குது, அப்பார்ட் ஃப்ரம் தி ஒன் அனதர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். புரிஞ்சுதுங்களா? இதையும் ஒன் வேர்டில் கேட்கலாம். சரிங்களா? அப்போது 3 ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டரில் ஒவ்வொரு காயிலுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ இருக்குது, காயில் 1க்கும் காயில் 2க்கும் இடையில் 120 டிகிரி ஆங்கிள் இருக்குது. இப்போ காயில் 1க்கும் காயில் 3க்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் என்ன இருக்குது, 120 டிகிரி. இப்போ சிங்கிள் ஃபேஸ் ஜென்ரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுச்சோ சேம் மேனரில் தான் என்ன பண்ணுது 3 ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டரும் ஒர்க் ஆகுது. ஆனால் அங்கே ஒரே ஒரு காயில் இருந்ததுனால ஒரு இஎம்எஃப் மட்டும் ப்ரொடியூஸ் ஆகுச்சு. இங்கே 3 காயில்ஸ், அதாவது ஒவ்வொரு காயில்ஸுக்கு இடையில இருக்கிற 120 டிகிரி அப்பார்ட்டில் என்ன பண்ணியிருக்கோம், பிரித்து வச்சுருக்கிறதுனால நமக்கு என்ன பண்ணோம், 3 இன்டியூஸ் இஎம்எஃப், 3 இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா? அது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத இந்த கிராஃப்லேயே நாம் காமிச்சிருக்கோம் பாருங்கள். இப்போது இனிஷியல் பொசிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காயிலுக்கு பர்பண்டிகுலராக பிளேன் ஆஃப் தி பேப்பராவுக்கு பேரலாக என்ன பண்ணியிருக்கோம், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிறதா நாம் கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். அப்போது இன்டியூஸ்ட் இஎம்எஃப் என்னவாக இருக்கும், 0. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு காயிலோட இஎம்எஃப்பை 0 அப்படிங்கிற பாயிண்ட்ஸில் நான் நோட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ரைட், அதான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். The initial position of the field magnet is horizontal and field direction is perpendicular to the plane of the coil 1. And is the seen single phase AC generator when field magnet is rotates from that position in clockwise direction. The alternating EMF 1 in coil 1 begins in a cycle. ஓகேங்களா? ரைட். இப்போ இதே இது the corresponding cycle for alternating EMF 2 in coil 2 starts at point A after field magnet has rotated through 120 degree. அப்போது அங்கே இருந்து ஒரு 120 டிகிரி, அதாவது இனிஷியல் பொசிஷன்லேருந்து அந்த சைலண்ட் போல் மேக்னெட் 1 டிகிரி ரொட்டேட் ஆகுச்சு அப்படின்னா அப்போ செகண்ட் காயிலுக்கு என்னவாக இருக்கும், பர்பண்டிகுலர் பேரலாக வந்துடும். செகண்ட் காயிலுக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் வந்துடும். சரிங்களா? பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் வந்துச்சு அப்படின்னா அப்போ அதனோட இன்டியூஸ்ட் இஎம்எஃப் என்னவாக இருக்கும், 0. சரிங்களா? இப்போ அதை தான் என்ன பண்ணியிருக்கோம், 120 ஆஃப்டர் 120 டிகிரிக்கு பிறகு செகண்ட் காயில் இன்டியூஸ்ட் ஆகக்கூடிய இஎம்எஃப் என்ன பண்ணியிருக்கோம், 120 டிகிரியில் C2 அப்படிங்கிற இஎம்எஃப் ஏ அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கோம், நோட் பண்ணி வச்சுருக்கோம். புரிஞ்சுதுங்களா? ரைட். இப்போ அதே இது ஒன்ஸ் அகைன் therefore the phase difference between 1 and 2 is 120 டிகிரி. அப்போ காயில் 1க்கும் 2க்கும் இடையில இருக்கக்கூடிய ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கோம், 120 டிகிரி கொடுத்துருக்கோம். புரிஞ்சுதுங்களா? ரைட். அடுத்து சிமிலர்லி இஎம்எஃப் 3 இன் காயில் 3 would begin cycle at point B after 240 degree rotations of the field magnet from initial position. அப்போ இனிஷியல் பொசிஷன்லேருந்து, சரிங்களா, இனிஷியல் பொசிஷன்லேருந்து சைலண்ட் போல் மேக்னெட்டை உள்ளே இருக்கக்கூடிய ரோட்டரை நான் என்ன பண்ணுறேன், 240 120 + 120 240 டிகிரி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா அப்போ என்னவாக இருக்கும், தேர்டு காயிலுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். அப்போது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இன்டியூஸ் இஎம்எஃப் என்னவாக இருக்கும், 0. அப்போ அந்த 0 இனிஷியல் பொசிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே 240 டிகிரியில் பிங்கிற பாயிண்டில் தேர்டு காயினால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அப்படிமா சொல்லி கொடுத்துருக்கோம். புரிஞ்சுதுங்களா? thus these EMF produced in 3 phase AC generator have 120 degree phase difference between one another. இப்போ இதை ஒன் வேர்டாக கேட்கலாம்.
மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இன் 3 phase AC generator have 120 degree phase difference between ஒன் another. அப்போ காயில் 1 2 3 3 காயிலுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபேஸ் டிஃபரன்ஸ். அப்போ காயில் 1 and 2க்கு இடையில இருக்கக்கூடிய ஃபேஸ் டிஃபரன்ஸ் 120 டிகிரி. காயில் 2 and 3க்கு இடையில இருக்கக்கூடிய ஃபேஸ் டிஃபரன்ஸ் 120 டிகிரி. காயில் 1 and 3க்கு இடையில இருக்கக்கூடிய ஃபேஸ் டிஃபரன்ஸ் 240 டிகிரி. சரிங்களா? இது எப்படி வேணாலும் கேட்கலாம், பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 3 phase ஏசி ஜென்ரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி சொன்னோம். இப்போ இதில் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இன்ட்யூஸ்டு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப் காயில் 1 2 3 இந்த 3 காயிலும் எப்படி இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத ஒரு சின்ன அனிமேஷன் கிளிப்போட என்ன பண்ணியிருக்கேன், இந்த வீடியோவில் ஜாயின் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். Coming back to the sine wave that we saw earlier, this plot of current also represents power, and if we connect a lamp into the circuit, we'll see that it will increase in brightness all the way to the peak, that maximum point, then it decreases in brightness all the way down until the neutral point where the lamp is actually off because no current is flowing. But then it will increase in brightness again as the negative half of the cycle comes through and the electrons start to flow back through in the opposite direction until again it reaches the neutral point. So, at these points in the cycle, the lamp is not producing any light, and at these points in the cycle, the lamp is not very bright, so it's not of much use. So if you're working in a room and this lighting is flickering like this, it's going to get really annoying. To improve this, we can add another set of coils or a second phase into the generator. And we can do this by placing the coils 120 degrees rotation from the first set of coils and then connect this up to another lamp. This rotation means that the coils will experience the changing intensity of the magnetic field at different points in time. The first coil reaches its maximum current and brightness, and as it decreases, the second coil will begin to increase. This has improved the lighting, but there's still a gap which will cause a flicker. So we can add in a third set of coils or a third phase, and this will mean that one of the lamps are almost always at its maximum brightness, so the lighting is nearly constant. There are still some small gaps between the phases, and you could keep adding more and more phases to fill these gaps, but this will become more and more expensive to keep running all these cables. So 3-phase became widely accepted as it's a good compromise between power provided and cost to build. Now in the real world, you're not going to use 3 different lamps on different 3 phase ஏசி ஜென்ரேட்டரில் இஎம்எஃப் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத இந்த அனிமேஷன் வீடியோவில் பார்த்து நல்லா தெரிஞ்சிருந்திருப்பீங்க. இப்போது அட்வான்டேஜஸ் ஆஃப் 3 phase அல்டர்னேட்டர் ஆர் ஏசி 3 phase ஏசி ஜென்ரேட்டர் பற்றி என்ன பண்ணலாம் பார்க்கலாம். புக்கில் 3 அட்வான்டேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபார் எ கிவன் டைமென்ஷன் ஆஃப் ஜென்ரேட்டர் 3 phase மெஷின்ஸ் ப்ரொடியூஸ் ஹையர் பவர் தேன் சிங்கிள் ஃபேஸ் மெஷின். இப்போ சிங்கிள் ஃபேஸ் மெஷினை கம்பேர் பண்ணும்போது 3 phase மெஷினில் என்ன இருக்கும், ஹையர் பவர் நமக்கு கிடைக்கும். ரெண்டாவது பாயிண்ட், ஃபார் த சேம் கெப்பாசிட்டி த 3 phase அல்டர்னேட்டர் இஸ் ஸ்மால் இன் சைஸ் வென் கம்பேர் டு தி சிங்கிள் ஃபேஸ் அல்டர்னேட்டர். அப்போது சேம் கெப்பாசிட்டிக்கு 3 phase அண்ட் சிங்கிள் ஃபேஸை கம்பேர் பண்ணும்போது 3 phase அல்டர்னேட்டர்னா இருக்கும் சைஸ் இன் ஸ்மால், சின்ன சைஸில் என்ன பண்ணும், நமக்கு போதுமான அளவு பவர்ஸை அவுட்புட் பவரை நமக்கு கொடுக்கும். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, 3 phase டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் இஸ் சீப்பர். சரிங்களா? தென் relatively thinner wire is sufficient for transmission. அப்போது 3 phase ஏசி ஜென்ரேட்டரில் தின்னர் ஒயர் இருந்தாவே என்ன பண்ணோம், அவுட்புட் பவரை ஜென்ரேட் அதை என்ன பண்ணலாம், டிரான்ஸ்மிஷன் பண்ண முடியும். இது 3 பாயிண்ட்ஸ் தான் 3 phase ஜென்ரேட்டரோட அட்வான்டேஜஸாக நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று என்ன சொல்லியிருக்கோம், ஹையர் 3 phase ஜென்ரேட்டர்ஸை பொறுத்தவரை ஹையர் பவர் அவுட்புட் அண்ட் தென் சேம் கெப்பாசிட்டி என்ன பண்ணிக்கலாம், 3 phase ஜென்ரேட்டர் ஆச்சுன்னா ஸ்மால் இன் சைஸாக இருக்கும். தென் சிங்கிள் ஃபேஸாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கெப்பாசிட்டி சைஸ் என்னவாக இருக்கும், பெருசாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி 3 phase டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் சீப்பராக இருக்கும். அண்ட் தென் இந்த 3 phase டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்தில் கண்டக்ட் பண்ணுறதுக்கு அதாவது தின்னர் ஒயர் இஸ் இனஃப். த தின்னர் ஒயர் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் 3 phase பவர் அப்படின்னு சொல்ல முடியும். புரிஞ்சதுங்களா? ரைட். இப்போது இந்த சாப்டர் இந்த டாப்பிக்லேருந்து எக்ஸாமுக்கு எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் 3 phase அல்டர்னேட்டர் அப்படின்னு 3 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். அதே மாதிரி டிஃபைன் பாலி அண்ட் 3 phase ஏசி ஜென்ரேட்டர் அப்படிங்கிறத என்ன பண்ணலாம், 2 மார்க்லையும் கேட்கலாம், 3 மார்க்ஸ்லையும் கேட்கலாம். அண்ட் தென் ரைட் த ஷார்ட் நோட் ஆன்
3 phase ஏசி ஜென்ரேட்டர் அப்படிங்கிற மாதிரி 3 மார்க் கொஸ்டினில் வித் அந்த கிராஃபோடு எழுதுகிற மாதிரி என்ன பண்ணலாம், எக்ஸாம்ஸில் கேட்கலாம். ஸோ என்ன பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை தெளிவாக பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட், இப்போ இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.